அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது கொரியன் சீரியலோட சந்திப்பதில் மகிழ்கிறேன். இது கிட்டத்தட்ட 16 எபிசோட் இருக்குது. இதில் இதை டைரக்ட் பண்ணவர் கிரியேட் பண்ணது ஸ்டுடியோ டிராகன், பேஸ்ட் ஆன் மேரி மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு புக்குமே நினைக்கிறேன், பை ஷங் சோஜக், ரிட்டன் பை ஷின் யோ டேம், டைரக்ட் பை பார்க் ஓன் கக், ஹான்ஜி ஷியோன். இதில் பார்க் மின் யங் அவள் தான் ஹீரோயின். அவளுக்கு அவளுடைய கம்பெனி ஓனர் யூகேன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாள். அதில் ஓனர் நாஜின் வு. லீஜின் குயிங் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஆக்சுவலாக அந்த கதைப்படி. சாங் யாஹூ யூன் அவளுடைய ஃப்ரெண்டு. நம்ம காமிக்கும் பொழுது அந்த பெண் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பாள். அப்போ அவளோட ஃப்ரெண்டு அவளை ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவாள், வீட்டுக்கு பணம் கட்ட முடியாதனால வீட்டுக்கு கிளம்பி வருவாள். அப்போ அந்த ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்கிறத பார்த்துருவாள். நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய கணவன் மேலே கோவப்பட்டு இது பண்ணும்போது அந்த டீப்பா மேலே தலை இடிப்பட்டு, அவளுக்கு ஆக்சுவலாக பிரெயின் கேன்சர் இருக்கும், விழுந்து செத்துருவா 2023. அப்போ என்ன பண்ணுவாள், தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப வாழ்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக பேக்கில் போவாள். அப்படியே ஒரு 2013 போவாள். அப்போ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டையே தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி இருக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவளை ஏமாற்றுவாங்கன்றது அவளால் தாங்கவே முடியாது. அந்த பழைய இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அந்த பழைய ரிவைன் பண்ணி போகிறது, நிறைய ஃப்ளாஷ்பேக்கு, நிறைய ஸ்லோ மோஷன்ஸ். இதில் அந்த வீட்டுக்கு டாக்ஸியில் போகும்பொழுது வாழ்க்கையை புதுசாக வாழ்ந்து பாருன்னு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவாள், தன்னுடைய வாழ்க்கையை 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் அது எப்படி அந்த கரெக்ஷன், இந்த தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணலான்ட்டு இந்த இவனோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவனோட ஒரு பழக்கம் ஏற்படும். அப்போ இந்த அவன் லீ யூ குயிங் இவன் ரொம்ப பழமையான எண்ணங்களோடு இருப்பான். கம்பெனியில் வேலை பார்ப்பான். இவளை தனியாக நேரம் கிடைக்கும்போதெல்லாம் போய் இவளை அட்டாக் பண்ணி இவளை மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பான். அவன் லவ் பண்ணுறேங்கிறதுக்காக இதெல்லாம் பொறுத்துட்ருப்பாள். அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு அவள் கல்யாணம் பண்ணுறதுலாம் கூட காமிப்பாங்க. அந்த கல்யாண பெண் தோழியாகவே அந்த ஃப்ரெண்டு வருவாள். அவள் தான் சாங் யாஹூன், ஜியோ சுமின் அவள் பேர், ஜியோ சுமின். ஆனால் அவள் ரொம்ப கேடி மாதிரி நடந்துப்பா எல்லாத்துலேயும். இவளை மட்டம் தட்டி ஒரு ஃப்ரெண்டாக கூடவே இருந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் இவளுடைய எல்லா இதுலேயும் இவளுக்கு என்ன நெகட்டிவாக பண்ண முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கூடவே இருந்து குளிப்பறிக்கிறதுங்கிற மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருப்பாள் லைஃப் பூரா. அதே ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃபையே வேறு மாதிரி மாற்றி எப்படி பண்ணலான்றதை ப்ளே பண்ணுவாள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இவளுக்கு உறுதுணையாக நாவின் ஹியூ, அதாவது அவனுடைய கம்பெனி ஓனர் யோஜி ஹுங்கிறவன், அவனுடைய தாத்தா தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருப்பார். அவர் தான் மூன் ஷங்க்யோன், யோஹான் இல்னு பேர். அவர் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவன் சரியான பொண்ணு கிடைக்கலன்னு தேடிக்கிட்டே இருப்பான். இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவன் அவனோட தன்னுடைய கம்பெனி எம்ப்ளாயியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால பார்க் மின் ஹூனோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்பான். அவனும் பார்த்திங்கன்னா இவளுடைய ஃபியூனரலுக்கு வரும்பொழுது எல்லாரையும் குற்றம் சாட்டிட்டு இந்த 10 வருஷம் வச்சு இவள் ஃபியூனரல் ஒரு ஹோம் மாதிரி இருக்கும், அதில் வச்சு மேக்கப் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அது இது பண்ணுவாங்க, மௌன் பண்ணுவாங்க. அது மௌனம் தெரியும், அஞ்சலி செலுத்திருப்பாங்க. அப்போ அந்த ரூமில் இருக்க சில பேர் இவளுடைய இறப்புக்கு தான் காரணம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் அந்த இடத்த விட்டு இந்த பாஸ், அதாவது இவன் கம்பெனி ஓனர் பார்க் மின் ஹான் காரில் போகும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆகி கார் அப்படியே ட்விஸ்ட் ஆகி அப்படியே போய் விழுகும். அப்படி விழுந்த உடனே என்ன பண்ணுவான், அவன் என்னென்னப்பா அவனும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு 10 வருஷம் முன்னாடி வாழ்ந்து பார்ப்போன்னு வருவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் போயிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு போகும்பொழுது இவன் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சி நடக்க தடுக்கிறதுக்காக பாப்பா அது நடந்துடும் எப்படியும். என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு டைமில் முழங்காலில் அடிப்படும். அந்த மாதிரி இவளும் முழங்காலில் அடிப்படுதான்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருப்பா. அதை அடிப்படக்கூடாதுன்னு வேகமாக போயே தடுக்கி விழுந்து அடிபட்டுருவா. அதை இதில் நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த பழைய இன்சிடெண்ட்டில் இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொட்டுற மாதிரியும் அந்த ஃப்ரெண்டு இவளை எவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ண முடியுமோ சாப்பாடை கொட்டுறது, இவளை அசிங்கப்படுத்துறது, இவளை விழுக வைக்கிறது, இவளுடைய லவரோட போய் பழகிறது, மோசமான ஒரு ஹேபிட்ஸ் அவளுக்கு இருக்கும். இவளை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்துறது, வசதி இல்லாதவ, பணங்காசு இல்லாதவன்னு அவளை ரொம்ப அவமானப்படுத்துறது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தான் ஃப்ரெண்டு தன்னை சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவள் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறங்கிறது இவளுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் நினச்சி பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டாகவே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இவர் பண்ணிகிட்டு இருப்பாள். கடைசியாக அவள் ஹஸ்பண்டை அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற முடிவோடு தான் இருப்பாள். இந்த ட்விஸ்ட் ஆகும் பாருங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரு ட்விஸ்ட் ஆனோடனே அந்த கார் அப்படியே பேக்கில் போகும். அவன் தன்னுடைய வாழ்க்கையை 10 வருஷம் பின்னாடி அந்த தியானம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பான். அப்படியே ஆரம்பிப்பான். இவளும் தன்னுடைய அந்த கீழே விழுகிறதுக்கு முன்னாடிலேருந்து நின்றுச்சு தன்னுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இந்த ஃபீலிங்கே நல்லா இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போயே கூட நம்ம லைஃப்பில்
என்ன நடந்துச்சோ அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம். ஏன் பழசையே நினச்சி இது பண்ணணும்? நம்ம லைஃப்பை எப்பவும் ஆசிட்டிஸ் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இவ்வளவு சிக்கல்களில் நம்ம போய் மாட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டங்கள் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது எனக்கு. மேரி மை ஹஸ்பண்ட்ங்கிறது என்னுடைய ஹஸ்பண்டை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக அது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பற்றி சொன்னிச்சு. ஒரு நேர்மையான உறவு. ஒரு நாள் அவன் வந்து ஒய்ஃபாக இருந்தால் கூட அவளை நல்லா வச்சுக்கிறது இல்லை. இது நடுவில் இந்த பாஸுக்கும் இந்த பெண்ணுக்கும் உள்ள உறவு நல்லாயிருக்கும். இவன் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்து அவன் மயங்கிறது, அது இதெல்லாம் ரொம்ப அழகாக டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நிச்சயம் பார்க்கலாம் மேரி மை ஹஸ்பண்ட். நன்றி.